கைகளை தான் சாப்பிட்டானோ. கைகளை தான் சாப்பிட்ட உடனே இந்த பாரம்பரியமா இருக்கிற யூதர்கள் அதை தப்பா பேசுறாங்க. இயேசுகிட்ட கேட்குறாங்க, எப்படி அவன் கைகளை அவன் சாப்பிடலாம்? நிறைய பேர் பாருங்க, வெளியில போயிட்டு வந்தா வீட்டு உள்ள வரும்போது குளிச்சுட்டு தான் உள்ள வருவாங்க. அது எதுக்குன்னா, குளிச்சுட்டு உள்ள வர்றது நல்லது, அது தீட்டுக்காக இல்லை. 10 பேர் நம்ம தொட்டுட்டாங்க, 10 பேர் வீட்டுக்கு போயிட்டோம், தாழ்ந்த ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, தொடக்கூடாத தீண்டக்கூடாத ஜாதி இருக்கிறாங்க, அவங்களாம் தொட்டுட்டாங்க பேசிட்டாங்க, அதனால நம்ம போய் வெளியில போய் வீட்டு உள்ள போறதுக்கு முன்னாடியே போய் குளிச்சுட்டு தான் உள்ள போகணும், அதுக்காக தான் சொல்லி தரல. நம்ம பல இடங்கள்ல போறோம், பல இடங்கள்ல கிருமிகள் இருக்கும், பல இடங்கள்ல போய் அந்த கிருமிகளோட நம்ம வீட்டுக்கு வருவோம், நம்ம கை கால்களை கழுவாம உள்ள போயிடுவோம், குழந்தைகள் இருக்கும், அந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் இருக்கும், அந்த குழந்தைகளை உடனே போய் பாசமா தூக்கிடுவோம், முத்தம் கொடுத்துருவோம், அதனால அந்த கிருமிகள் அந்த பிள்ளைகளுக்கு போயிடும். அதனாலதான் கை கால்கள்லாம் சோப்பு போட்டு கழுவிட்டு நல்லா குளிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போனோம்னா, ஏன்னா நீங்க என்ன வேலைக்கு போனீங்க எங்க போனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படி நீங்க வீட்டு உள்ள போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக எந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுலாம் குளிச்சுட்டு போகணுமே தவிர மறுபடியும் ஒண்ணுமே இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஜனங்கள் எல்லோரையும் வரவழைத்து, எனக்கு எல்லோரும் செவி கொடுங்கள், மனுஷனுக்குள்ளே புறம்பே இருந்து போகிறது ஒன்றும். பாருங்க, வெள்ளிக்கிழமை என்ன பண்ண மாட்டோம்? கறி சாப்பிட மாட்டோம். செவ்வாய்க்கிழமை கறி சாப்பிட மாட்டோம். ஏன் வெள்ளிக்கிழமை தான் வீட்டை நம்ம சுத்தம் பண்ணுவோம், ஏன் செவ்வாய்க்கிழமை தான் சுத்தம் பண்ணுவோம், ஏன் மற்ற நாள்ல சுத்தம் பண்ணக்கூடாதா? செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் சுத்தம் பண்ணணுமா? சொல்லுங்க. அது யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க, எதுலேயோ அது எழுதப்பட்டிருக்கு, அதை அவங்க செய்கிறாங்க. ஓகே, நாம சொல்கிறோம், நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். இன்னைக்கு நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் மனுஷ பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதை சாப்பிட்றதுனாலையோ தொடுறதுனாலையோ பேசுறதுனாலையோ ஒரு வீட்டுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்க மக்கள் வீட்டுக்கு போகிறதுனாலையோ அப்படிலாம் தீட்டு வந்துடாது. உங்களுக்கு எப்படி தீட்டு வரும்னா, உள்ளத்துல இருக்கிற அந்த எண்ணங்கள் மனிதனை தீட்டுப்படுத்திடும் சொல்றாரு ஆண்டவர். உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்திடும். அதுக்குதான் ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. என்னென்ன சொல்றாரு? எப்படி எனில், மனுஷன் இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டதனங்களும் கபடு காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து வருதா? உள்ளத்திலிருந்து வருதா, இருதயத்திலிருந்து வருதா? எங்கிருந்து வருதா? அது சொல்லுங்க, எங்கிருந்து வருதா? இருதயத்திலிருந்து வருகிறது. அதே 19வது வசனம், அது அவன் இருதயத்திலிருந்து அப்படி வயிற்றிலே போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற அந்த மனுடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளும் சிந்தனைகளும் எண்ணங்களும் அவனை தீட்டுப்படுத்துமே தவிர அவருடைய சாப்பிட்ற சாப்பாடோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்க மக்களை போய் தொடுறதுனாலையோ அவங்களோட பேசுறதுனாலையோ அவங்களுக்கு வீட்டுக்கு போறதுனாலையோ நமக்கு தீட்டு வராது என்று என் இயேசு சொல்லித்தரார். இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. தொடாதே, ருசிப்பாராதே, பேசாதே என்று சொல்லி கொடுக்குற உலகத்துல என் இயேசு தெய்வம் தான், இந்த ஒரே ஒரு தெய்வம் தான் தீட்டு இல்லடா, இதுதான் தீட்டு, இது தீட்டு இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா மனித சமுதாயத்துல மனுஷன் பிரிக்கிறான், சமுதாயத்துல நீ வேற நான் வேறன்னு பிரிக்கிறான், நீ வேற நான் வேறன்னு சொல்றான். இதை சொல்லி 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 கலகத்தையும் சண்டையும் உருவாக்கி வெட்டி குத்தி செத்து எல்லாரும் மடிஞ்சு போறாங்க. உலகத்துல சமாதானம் கெட்டு போகுது, சந்தோஷம் கெட்டு போகுது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த பயம் அதிகமாகி மக்களோடு மக்கள் பேசாம, மனுஷனோட மனுஷன் பேசாம, இவன் அந்த ஆளு இவன் இந்த ஆளு, அவன்கிட்ட போகக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாது, அவன் வீட்டுக்கு போகக்கூடாது, அவன் தெருவுக்கு போகக்கூடாது, அவன் வாசலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுமானத்தை பண்ணி தனக்குள்ளேயே இருந்து அவன் வெம்பி 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 செத்து போயிடுறான் மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்களுடைய இருதயம் தான் மனுஷனை தீட்டுப்படுத்த தவிர நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ உடையோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற மக்களை தொடுவதனாலேயோ நமக்கு தீட்டு வராது என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார்.
அதுக்காக ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம்